சரி உங்கள் டயட்டை மாற்றுறேன் அப்படின்னா அவருக்கு எதுவுமே ஒத்துக்கிறது இல்லை. எதை கொடுத்தாலும் மேடம் எனக்கு அது ஒத்துக்காது, இதை சாப்பிட்டா ஒத்துக்காது, அதை சாப்பிட்டா எனக்கு முட்டை ஒத்துக்காது மேடம், ப்ரோட்டீனுக்கு என்ன பண்ணுறது, சிக்கன் ஒத்துக்காது, அது ஒத்துக்காது, இது இதெல்லாம் அவரே சொல்லிடுவார். நீங்கள் அதை ஒத்துக்காத உணவு கொடுத்தீங்கன்னா வயிறு பிரச்சனை உருவாகும், அவருக்கு பயங்கர சிக்கல் உருவாகும். அப்படிங்கும்பொழுது அப்போ இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கான டயட் பிளான் அப்படிங்கிறது உங்களை மாதிரி ஒரு உளவியல் நிபுணர்கிட்ட கேட்கும்போது அது சரியான விஷயங்களா இருக்கும். எனக்குமே இது சிக்கல் தான். ஓகே. ஏன்னா நீங்கள் வந்து உணவை சரி விகிதத்தில் கொடுக்கணும், அதே சமயம் அவங்க சொல்கிற உணவுகளை கொடுக்கக்கூடாது. அப்போ நான் வந்து மாற்று உணவுகளை தேடி தேடி கண்டுபிடிச்சி அது அவங்களுக்கு ஒத்துக்கணும். ஏன்னா அவங்க ரெகுலராக ஒரு ஃபுட்டு போட்டிருப்பாங்க, திடீர்னு மாற்றும் போது வயிறு ஒத்துக்காது. ஆனால் அவங்க பயந்துருவாங்க, நான் வந்து ஒரு நல்ல டயட்டில் வரல அதான் என் ஒத்துக்கலை அப்படின்னு. இல்லை, நீங்கள் நல்ல டயட்டில் வந்ததுனால தான் இந்த வயிறு பிரச்சனை பண்ணும், ஒரு 3-4 நாளில் சரியாயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கணும். இன்னொன்று வந்து எடுப்பில் அவங்களுக்குலாம் டயட்டை மாற்றக்கூடாது. நியூட்ரிஷன் பேலன்ஸ் இருக்கணும் அந்த வயசுக்கு. இல்லை, வயிறு அவங்களோட வயிறுக்கான ரொம்ப சிக்கலான சென்சிட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் இப்போ வெயிட் லாஸ்ன்னு வந்தோன்னா, இப்போ தலைகீழ நான் முன்னாடி சோரியாசிஸ் சொன்னேன்ல, சோரியாசிஸில் அப்படியே வயிற்றில் ஃபுல் டயட்டையும் மாற்றுறோம், ஃபுல்லாக காய்கறியும் இதையும் தான் கொடுக்குறோம். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவர் காலையில் வந்து நீங்கள் இட்லி சாப்பிட்றீங்களா அப்படின்னா இட்லி வேண்டாம், தோசையை சாப்பிடுங்க, இல்லை நிறைய காய்கறி போடுங்க, கொஞ்சம் நிறைய க்ரீன் சட்னி அந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லி கார்பை குறைக்கிறோம். கார்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கிட்டத்தட்ட 50 100 கிராம் அளவுக்கு கார்பு கொண்டு வந்துடும். அதாவது தானியங்களில் இருக்கிற கார்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறியில் இருக்கிற கார்புக்கு கொண்டு போயிடும். அந்த மாதிரி ப்ரீபயோட்டிக்காக உருளைக்கிழங்கு, அந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஒத்துக்காது அவருக்கு. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா சாப்பிட்றாரு. அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது நம்மளுக்கு ஆக்சுவலி உருளைக்கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோலாம் நீங்கள் எண்ணெயில் பொரிக்கிறதுனால தான் ஆபத்து. அதை நீங்கள் வேக வச்சு சாப்பிடும்பொழுது கொஞ்சம் கட் ஃப்ளோரா இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சமாக நல்ல கார்ப்ஸ், ஸ்வீட் பொட்டேட்டோலாம் ஒரு நல்ல கார்பு, அந்த மாதிரியான உணவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சிது. அவர் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா, மதியானம் பருப்பு சாதம் மட்டும்தான் சாப்பிடுவார், பருப்பு ஆகாது. அப்போ அவருக்கு வந்து அவருக்கு ஒத்துக்கக்கூடிய காய்கறிகளில் கொஞ்சம் எடுத்து, அப்புறம் பால் கோதுமை இதெல்லாம் குறைத்து, சுத்தமாக கோதுமையை நிப்பாட்டிட்டு அப்புறம் எல்லாத்தையும் குறைக்கும் பொழுது அது மட்டும் போதுமா, நம்ம பழைய மாதிரி மாத்திரையை நிப்பாட்டுற மாதிரி இருந்தது. அப்போ நான் மருத்துவ ஆலோசனையும் எடுத்துக்க சொன்னேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் கிடையாது, ஆசிட் அதிகம் கிடையாது, உங்களுக்கு வந்து ஆன்டாசிட் நிறையா போட்டு ஆசிட் குறைஞ்சி போச்சு, அப்போ அதுக்கு மருத்துவம் பாருங்கள். இது ஒரு கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான்.